ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பணம் சேரக்கூடிய மிக 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 எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். பணம் சேர்றதுக்காக நம்ம நிறைய பரிகாரங்கள் வழிமுறைகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வைத்து நம் முன்னோர்கள் செய்துட்டு போன நிறைய பரிகாரங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். நிச்சயமாக அதை நம்ம ஏதாவது ஒன்றை கடைப்பிடிச்சு வந்தாலும் அதில் நமக்கு முழு பலன் கிடைக்கும். அந்த வகையில் இன்றும் ஒரு பணம் சேர்றதுக்கான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இப்போ பணம் இருக்குது. காசே தான் கடவுளடாங்கிற வார்த்தை போய் இப்போ கடவுளை விட ஒரு படி அதிகமாகவே இந்த பணத்தை மதிக்க தொடங்கிட்டோம். அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பணம் இல்லைன்னா நிச்சயமாக நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. பணம் இருந்தால் மட்டுமே ஒருத்தரோட மதிப்புங்கிறது இப்போ பணத்தை வச்சு மட்டும்தான் மதிக்கிறாங்க. பணம் இல்லாதவங்கள யாருமே சீன்றதில்லை. அதே மாதிரி நம்ம என்ன வாங்கினாலும் என்ன செய்தாலும் அதுக்கு பணம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பணத்தை நம்மக்கிட்ட ஈர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யலான்ட்டு நம்ம ஒரு தடவையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். இதுக்கு வழிபாடு எதுவும் இல்லை, பூஜை புனஸ்காரம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்க வேண்டியது ஒரே ஒரு கோடு போடாத நோட்டு, ஒரு பச்சை நிற பேனா. ஒரு கோடு போடாத ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை நிற பேனாவால் மட்டுமே எழுதணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முழுமையாக நமக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் நம்முடைய நம்பிக்கை மட்டுமே. நம்முடைய நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எதுவுமே நம்ம செய்ய முடியும். நம்ம மனதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் சக்தி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக முடியாத விஷயத்துக்குள்ளே நம்மளால் முடிச்சு காட்டலாம். நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான் அதில் ஒரு எண்ணங்கள் பிரதிபலிக்கும். நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அனைத்துமே நமக்கு நடக்கும். நம்ம இந்த ஒரு வார்த்தையை டெய்லியுமே தூங்கிறதுக்கு முன்னாடி 11 முறை எழுதலாம். இப்போ உங்களுக்கு அவசரத்துக்கு ஒரு 10,000 ரூபா பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் அந்த பேப்பரில் என்ன எழுதணும் அப்படின்னா, இன்று எனக்கு 10,000 ரூபாய் பணம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி எழுதணும். 11 முறை இதை தொடர்ந்து மனசார நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும். இந்த வார்த்தையை உங்களுக்கு தெரிந்த மொழிகளில் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் போல தான் எழுதணும். இப்போது எனக்கு இது மாதிரி கிடைச்சிது, எனக்கு 10,000 கிடைத்தது அப்படின்னு சொல்லி நான் 11 முறை நம்ம எழுதணும். ஒரு எழுத்து கூட பிழை இல்லாமல் சரியாக எழுதணும். இதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதிட்டு என்ன செய்யணுன்னாக்கா, நீங்கள் அப்படியே படுத்துடணும். எழுதி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுகிறது, ஃபோன் பேசுகிறது, டிவி பார்க்குறது, இப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் படுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக உங்கள் பெட்டில் போயிட்டு நீங்கள் இதை எழுதிட்டு நீங்கள் படுத்துடணும். இந்த எழுதுனதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, உங்களோட தலையணிக்கு கீழே இந்த பேப்பரை வச்சுட்டு நீங்கள் படுத்துடணும். நீங்கள் படுத்துட்டு உங்களுக்கு 10,000 ரூபா இப்போ உங்கள் கையில் கிடச்சிருச்சு. அது இப்போது உங்கள் கையில் அந்த பணம் இருக்குது. அதை நீங்கள் எண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே படுத்துருக்கணும். படுக்கும் பொழுது எனக்கு பணம் 10,000 ரூபா கிடைத்ததுன்னு அதை மறுபடியும் சொல்லிவிட்டு நீங்கள் படுத்துடணும். அதை நீங்கள் எண்ணுற மாதிரி, உங்கள் கையில் 10,000 ரூபா பணம் இருக்குது, அதை நீங்கள் எண்ணிகிட்டு இருக்கா மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் கற்பனை செஞ்சுக்கிட்டே நீங்கள் தூங்கிடுங்க. இவ்வளவு தான். உங்களுக்கு பணம் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எழுதணும். இப்போ உங்களுக்கு வருமானமே இல்லாத பட்சத்தில் எனக்கு 10 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியும், 5,000 50,000 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எழுதிக்கலாம். இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுமே நீங்கள் செய்யலாம். அதுக்கான பணம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக யார் மூலமாவது நடக்கக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பணம் வரும். நம்பிக்கையோடு எழுதுங்க. நம்பிக்கை இல்லாமல் எந்த பரிகாரத்தை செய்தாலும் அதில் பலன் தராது. இந்த பரிகாரம் உங்களுடைய எண்ணத்தையும் பிரபஞ்சத்தோட எண்ண அலைகளையும் ஒன்றிணைத்து நமக்கு திருப்பி தரும்.
நம்முடைய எண்ணமும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் எனர்ஜி அதுவும் சேர்த்து நமக்கு வந்து இதை திருப்பி தரும். அதனால் நம்மளுடைய எண்ணம் முதல்ல தெளிவாகவும் சீராகவும் இருக்கணும். அதுதான் இதில் வந்து முக்கியம். பணம் வரதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா, இது தெரிஞ்சால் நான் உழைச்சிருக்கவே மாட்டேனே நான் அப்படின்னும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உழைத்தும் பணம் வரவில்லைன்னு நிறைய பேர் ஏங்குறாங்க. உழைச்ச பணம் வந்து நல்ல முறையில் பயன்படலை, வீண் செலவாகுதுன்னு எவ்வளோ பேர் கலங்கி நிற்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த பரிகாரத்தினால அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அவங்களுக்கு வராத நிலுவையில் இருந்த பணம் வரலாம். இல்லை ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கவர்மெண்டால் உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்க என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்க விடாமல் அவங்களுடைய ஒரு கெட்ட நேரம் அவங்கள பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல வேலைகள் வந்து கிடைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் போய் பார்த்தாக்கா அது கிடைக்காது. இந்த இடத்துல வந்து நமக்கு பணம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வந்து தருவாங்கங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். ஆனால் அவங்க வந்து தரக்கூடிய சூழ்நிலை அவங்க அமைச்சிருந்தாலும் நமக்கு கொடுக்க வேண்டியவங்க வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இல்லை திடீர் அபசகுணமாக ஏதோ ஒன்று நடக்கும். அந்த மாதிரி நம்மளோட நேரம் அவங்கள தாக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம். இதை வந்து நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பரிகாரம் செய்திருந்தாலும் உங்களுக்கு பலிக்கலை அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் மனசால் நீங்கள் செய்கிறீங்க. உங்களோட மனது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நமக்கு நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். செய்யுங்க, நிச்சயமாக பலன் பெறுவீங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.